கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக வனச்சரகத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி மலைவாழ் மக்கள் தவித்து வருகிறார்கள். இது ஒரு மலை கிராமத்திற்கு செல்லும் சாலை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள 6 வனச்சரகங்களில் 18 மலைவாழ் கிராமங்களில் இதுதான் நிலை. இங்கு 6000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். எம்ஜிஆர் ஆட்சியில் 2 மலைவாழ் கிராமங்களுக்கு மட்டும் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. 30 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அந்த வீடுகளும் தற்போது இடிந்து விழுகின்றன. கனமழையில் மண் வீடுகள் கரைய அதற்கு தார்பாயை போர்த்திவிட்டு அச்சத்துடன் காலம் தள்ளுகின்றனர் இம்மக்கள். மழைக்கு குழந்தைலாம் வாசல்ல தான் படுக்க வைக்கிறவங்களாமே வீடுங்களும் கொட்டி கிடக்குது. அதை யாருமே பார்க்க முடியாம, பார்த்தாலுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்காத வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாருங்க. நாங்களும் வாரவங்க கட்டிலும் கேட்டுட்டு தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு வீடு வேணும், வாசல் வேணும். மின் வசதி இல்லாததால் இருட்டுக்குள் வசிக்கும் இவர்களை விஷப்பூச்சி, பாம்பு உள்ளிட்டவையும் அச்சுறுத்துகின்றன. எந்த வசதியுமே இல்லை. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் காட்டுக்குள்ளே இருக்கனால எங்களை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எலசனுக்களே வர்றாங்க, எலசனுக்கு வர்றாங்க, எலசனு மட்டுக்கும் வர்றாங்க. ஆனால் ஓட்டு வாங்குறாங்க. ஓட்டை வாங்கிட்டு யார் இருக்கிறாங்க எவர் இருக்கிறாங்க திரும்பி பார்க்க மாட்டாருங்க. உடல்நல குறைவு ஏற்பட்டாலோ வன விலங்குகள் தாக்கினாலோ சுமார் 45 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் நோயாளியை ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கும் வரை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று வேதனைப்படுகிறார்கள் மக்கள். ஏதாவது ஆஸ்பத்திரி அது போகணுன்னாலும் ரோடு வசதி எங்களுக்கு சரியே இல்லை. எல்லா வசதிகளும் இல்லாமல் இந்த மாதிரி சரியான ஒரு ஆஸ்பத்திரி கூட்டி போகணுன்னாலும் திடீர்னு இங்கே ஆஸ்பத்திரி இருந்துச்சுன்னா சின்னாவில் இருந்துச்சுன்னா நாங்கள் பாட்டுக்கு எமர்ஜென்சி போய் பார்ப்போம் இல்லைங்க சார். 4 செட்டில்மெண்ட் இருக்கிறோம், பொறுப்பார ஆட்டுமலை கோடந்தூர் தளிஞ்சி சொல்லி. இது இல்லாத வசதிக்கு தான் சார் நான் கீழே அமராவதி இல்லை போகணும்னா, இல்லைன்னா நான் குறிச்சிக்கோட்டை போகணும், இல்லைன்னா பள்ளப்பாளையம் போகணும், இல்லைன்னா உடுமலைப்பேட்டை போகணும். இரவு நேரத்தில் வனவிலங்குகள் தாக்குதலில் இருந்து தப்பும் வகையில் கான்கிரீட் வீடு கட்டித்தர வேண்டும் என்றும், மலையில் விளையும் பொருட்களை அடிவாரம் கொண்டு சென்று விற்பனை செய்ய சாலை வசதி வேண்டும் என்றும் கேட்டு காத்திருக்கின்றனர் மலைவாழ் மக்கள். நியூஸ் 8 செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து சக்திவேல்.